எனக்கு கல்யாணம் நடக்குமாக்கா? நடக்கும்பா. சரி அண்ணே, கஷாயத்தை நல்லா சுலுக்குன்னு வச்சு கொடு. நான் சுலுக்குன்னு வச்சு கொடுக்குறேன். மத்தியானம் சாப்பாட்டுக்கு நீ கீரை ஆஞ்சி வையும். நீ வாயா. வர்றேன்க்கா. குலம் தழைக்கணும்னா குலதெய்வத்தை கும்பிடணும் தம்பி. நான் உன் வீட்டு நிலப்படியில் கட்டியிருக்கிறது சாதாரண அச்சரம் இல்லை, இந்த குடும்பத்தை காப்பாற்றுற அச்சரம். கெட்ட சக்திகளை அது உங்க வீட்டுக்குள்ள அண்டை விடாது. She is all right னு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போங்க. Thank you டாக்டர். கவிதா, இனிமே இந்த மாதிரிலாம் நடந்து கூடாது, தப்பு. கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். கவிதா, இனிமே உங்ககிட்ட சண்டை போட மாட்டேன். நானும் இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன். நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கூடாது. என் கையை பிடிச்சி சொல்லுங்க. கனகா, அம்மா பில் செட்டில் பண்ணிட்டு ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வா. சரிங்கம்மா. இனிமே இப்படி பண்ணுவீங்களா? பண்ண மாட்டேன். என்கிட்ட சண்டை போடுவீங்களா? மாட்டேன். என்ன வேண்டான்னு சொல்வீங்களா? சொல்ல மாட்டேன். என்ன குத்தம் சொல்வீங்களா? என்ன மறந்துடுன்னு சொல்வீங்களா? சொல்ல மாட்டேன். என் கண்ணை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. ஐ லவ் யூ. என் பக்கத்துல வந்து என் கண்ணத்துல ஒரு கிஸ் பண்ணுங்க. ஏன்? இல்ல, மேல கேமரா இருக்கு. எங்க? தோ அங்க. அதானே, இதுலலாம் எச்சரிக்கையா இருப்பீங்களே. மாட்டிக்காம ஜாக்கிரதையா இருக்க என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் உஷாரா பண்ணிட வேண்டியது. நேத்துல இருந்து நான் இங்க இருக்கேன், நானே அதை கவனிக்கல. ரூமுக்குள்ள நுழைஞ்ச 2வது நிமிஷத்திலேயே அதை கண்டுபிடிச்சிட்டீங்க. இல்ல, நீ மயக்கத்தில் இருந்த, அதனால. ஆமா, உங்க மேல. சரி, வீட்டுக்கு வரும்போது கொடுக்கணும், சரியா? சரி, இப்ப நீ என்ன கேள்வி கேட்ட மாதிரி நான் உன்னை சில கேள்வி கேட்பேன். நான் உனக்கு பதில் சொன்ன மாதிரி நீ எனக்கு பதில் சொல்லணும். நான் தூக்க மாத்திரை நிறைய சாப்பிடுவேன், கயிறை கழுத்துல போட்டுட்டு தொங்குவேன், விஷ பாட்டில ரெடியா வச்சிருக்கேன், கத்தி கூட எடுத்து குத்திப்பேன், செத்தே போனாலும் போயிடுவேன். நீங்க எனக்கு கிடைக்கலன்னா இப்ப என்ன கேட்கணுமோ கேளுங்க. இனிமே நான் என்ன கேட்கறது? அதான் நான் கேட்க வேண்டிய கேள்விகள்லாம் நீயே பதில் சொல்லிட்டியே. சரி, ஆமா, எப்போ வீட்டுக்கு வருவீங்க? நான் வரேன். உங்களையும் கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பேன். ஆனா பாவம், எனக்காக ராத்திரி எல்லாம் இங்கேயே இருந்திருக்கீங்க. அதான் என் மனசு மாறிடுச்சு. சரசு உங்களை தேடுவா. அதான் இப்ப சரசு கிட்ட போங்க, சாயந்தரம் என்கிட்ட வாங்க. சரி. நான் விசாரிச்ச வரைக்கும் ராஜா ஓட்டின கார் ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு ஆபத்தான நிலையில சுந்தர்லிங்கம் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டிருக்கிறார். தன்னோட மரணப்படுகையில ஒரு வக்கீலையும் போலீஸ் அதிகாரியும் சாட்சியா வச்சு உயில் எழுதினாரு. ஒரு உயில் இல்ல, 2 உயில் எழுதினாரு. உயில் எழுதி முடிச்ச உடனே இறந்து போயிட்டாரு. ஆமா, அப்பதான் எனக்கும் மாதவனுக்கும் கல்யாணம் ஆச்சு. நாங்க போனப்பதான் தாத்தா இறந்து போயிட்டாரு. அவர் சொன்னதை வச்சு வக்கீல் தான் கைப்பட எழுதின லெட்டர் தாமா இதுல இருக்கு.
அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை டைப் பண்ண லெட்டர் இது. சுந்தர்லிங்கம் பேசினத ரெக்கார்ட் பண்ண ஆடியோ ஃபுட்டேஜ் இந்த பென்டிரைவ்ல இருக்கு. தாத்தா எழுதின முதல் உயில்ல அவரோட ஆபீஸையும் சொத்தையும் ராஜாவும் சங்கரும் 6 மாசத்துக்கு நிர்வாகம் பண்ணணும்னு எழுதியிருந்தார். அது நடந்தது. உடனே அமுலுக்கு வர வேண்டிய 2வது உயில் தொலைஞ்சு போய் கவிதா கிட்ட இருந்து இப்பதான் கிடைச்சது. தாத்தா சாகிற கடைசி நிமிஷத்துல இருந்ததால இந்த உயில முறையா எழுதல. உயிலோட சாராம்சத்தை மட்டும்தான் எழுதியிருக்கிறார். படிங்க சார். திருச்சி ஜில்லாவில் அழகிய மணவாளன் கிராமத்தில் பிறந்த சுந்தரலிங்கம் ஆகிய நான் கோயம்புத்தூர் சர்வஜன ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டரான RK சீனிவாசன் மற்றும் ருக்மணி தம்பதிகளுக்கு மூத்த மகனாக பிறந்த நான் என் சுய உணர்வுடனும் சுய சிந்தனையுடனும் எழுதி தரும் இறுதி சாசனம். இதற்கு சற்று முன் நான் ஒரு உயில் எழுதினேன். அதில் என் அளப்பரிய சொத்துக்களை பராமரிக்கவும் சுந்தரலிங்கம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் கம்பெனியை நிர்வகிக்கும் பொறுப்பையும் 6 மாத காலத்திற்கு ராஜா சங்கர் ஆகிய இருவரும் நிர்வகிக்க வேண்டும் என்று தீர்மானித்தேன். அந்த உயில் 6 மாத காலம் முடிந்ததும் இந்த உயிலை அமலுக்கு கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் என் பேத்தி ரேகா மீது அளப்பரிய அன்பும் பாசமும் கொண்டவன். ரேகா தான் என் உயிர், ரேகா தான் என் உலகம். அவள் மாதவனை திருமணம் செய்து கொண்டாள். அதில் எனக்கு துளியும் விருப்பமில்லை. அந்த வாழ்க்கை அவளுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் தராது என்பது என் கணிப்பாகும். மாதவன் பணத்தாசை பிடித்தவன். ரேகாவின் நலன் கருதி அவளை தடுக்க பலமுறை நான் முயற்சி செய்தேன். முடியவில்லை. காதல் அவள் கண்களை மறைத்து விட்டது. ரேகா வாழ்க்கை மாதவனோடு சந்தோஷமாக அமையும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை என்றாலும் இந்த உலகத்தில் தன்னைத்தானே பார்த்து கொள்ள ரேகாவை தயார் செய்து வைத்திருக்கிறேன். இந்த உலகத்தில் தன்னைத்தானே பார்த்து கொள்ள ரேகாவை தயார் செய்து வைத்திருக்கிறேன். நான் ரேகா மீது கோபம் கொண்டு முதல் உயிலை 6 மாத காலத்திற்கு ராஜா சங்கர் பெயரில் எழுதினேன். ஆனால் இப்போது அந்த முதல் உயில் எழுதி 2 மணி நேரம் ஆகிவிட்டது. என் உடல்நிலை இப்போது மிகவும் மோசமாகிக் கொண்டே போகிறது. எனது இறுதி பயணம் என் கண்ணுக்கு தெரிகிறது. என் மரண நேரம் நெருங்கிவிட்டதை என்னால் உணர முடிகிறது. இந்த நேரத்தில் எனக்கு என் பேத்தி ரேகாவின் சிந்தனையை தவிர வேறு எதுவும் இல்லை. அவளை பழிவாங்கும் எண்ணம் இப்போது போய்விட்டது. பேத்தி பாசம் என் மனதில் நிறைகிறது. என் சொத்துக்கள் கணக்கில் அடங்காதவை. அதை இப்போது விரிவாக சொல்ல என் மனதிலும் உடலிலும் தெம்பில்லை. ஆனால் இன்றைய நிலவரப்படி அந்த சொத்து மதிப்பு 75 கோடிக்கு மேல். அதன் முழு விவரம் ஆடிட்டர் ராமகிருஷ்ணனிடம் உள்ளது. அந்த சொத்துக்கள் அனைத்தும் என் ஒரே பேத்தி ரேகாவை நான் மனப்பூர்வமாக சுய சிந்தனையுடன் என் வாரிசாக அறிவிக்கிறேன். ரேகா, உன் வாழ்க்கையை நீ நல்லபடியா அமைச்சுக்க. மாதவனுடன் உன் வாழ்க்கை நல்லபடியாக அமைந்தால் அது உன்னுடைய அதிர்ஷ்டம். ஒருவேளை மாதவன் உன்னை கைவிட்டு விட்டால் உன் தாத்தா சுந்தரலிங்கம் உனக்கு கடைசி வரைக்கும் கை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு என் உடல், பொருள், ஆவி, நான் சம்பாதித்த சொத்து, ஆஸ்தி அத்தனையும் உன்வசமாக்குகிறேன். இனி எந்த ஜென்மத்திலும் நமது சந்திப்பு இல்லை என்று நான் நன்றாக அறிவேன். இந்த சொத்துக்கள் நமக்குள் ஏற்பட்ட ஜென்ம பந்தத்துக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த சுந்தரலிங்கம் உனக்கு தாழ்மையாக அர்ப்பணிக்கும் பரிசு இது. என் தவறுகளை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளம்மா.
இந்த சுந்தரலிங்கத்துக்கு இறுதி ஆசை ஒன்று உள்ளது. இதுவரை என் வாழ்க்கையில் நான் மறைத்து வைத்த ஒரே ஒரு ரகசியம், எனக்கு ரத்னலிங்கம் என்ற ஒரே ஒரு சகோதரன் உண்டு. இந்த விவரங்களை நான் யாரிடமும் கூறியதில்லை. நானும் அவனும் பார்ட்னராக சேர்ந்துதான் இந்த எக்ஸ்போர்ட் கம்பெனியை ஆரம்பித்தோம். ஒரு பெரும் வெள்ளத்தில் அவன் உயிர் இழந்தான். அந்த குடும்பம் நிர்கதியற்று எங்கோ போய்விட்டது. என் தம்பிக்கு ராமலிங்கம் என்கின்ற பையனும் கயல்விழி என்கின்ற மனைவியும் 4 வயதில் ஒரு மகளும். அவள் பெயர் தமிழரசி. நான் தான் என் பேத்திக்கு தமிழரசி என்று பெயர் வைத்தேன். அதனால் எனக்கு அந்த பெயர் ஞாபகத்தில் உள்ளது. என் சகோதரன் இறந்த பிறகு அவனுடைய குடும்பம் எங்கோ சென்று விட்டது. பணத்தாசை பிடித்த நான் என் சகோதரனுக்கு சேர வேண்டிய சொத்தை அவன் பையனிடம் நான் கொடுக்கவில்லை. அந்த குடும்பத்தை அனாதையாக நான் விட்டுவிட்டேன். அவன் பையனும் கயல்விழியும் தமிழரசியும் எங்கு போனார்கள் என்று தெரியவில்லை. அவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா இறந்து விட்டார்களா என்கிற விவரம் எனக்கு தெரியவில்லை. அவர்கள் இறந்திருக்கலாம் அல்லது என்றாவது ஒரு நாள் உன்னையும் தேடி வரலாம். அப்படி அவர்கள் உன்னை தேடி வந்தால் இந்த சொத்தில் பாதியை நீ தமிழரசியிடம் ஒப்படைக்க வேண்டும். அது உன் கடமையாகும். ஏனெனில் இந்த சொத்தில் பாதி என் தம்பி ரத்னலிங்கத்துடையது. ராமலிங்கம் உன் சித்தப்பா. அவர் பெற்ற பெண் தமிழரசி உனக்கு தங்கையாவாள். இந்த சொத்து உன் கைக்கு வரும்போது கிட்டத்தட்ட அது 100 கோடியாக மாறியிருக்கும். இதில் சரி பாதியை தமிழரசி குடும்பத்திற்கு சேர்த்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீ மிகவும் நேர்மையானவள். இதை நீ செய்து முடிப்பாய் என்பதில் எனக்கு துளியும் சந்தேகமில்லை. இந்த உலகம் வஞ்சகம் நிறைந்தது. உன்னிடம் உள்ள 100 கோடி சொத்தை அபகரிக்க பல முயற்சிகள் நடக்கலாம். இந்த கூட்டத்தில் நீ எப்படி ராமலிங்கம் கயல்விழி தமிழரசியை அடையாளம் காண்பாய்? அதற்கு நான் ஒரு வழி செய்துள்ளேன். உன்னை சந்திக்கும் என் தம்பி குடும்பத்தினர் உரிய நேரம் வரும்போது உன்னிடம் ஒரு ரகசிய சங்கேத வார்த்தையை கூறுவார்கள். அந்த வார்த்தை என்ன என்பதை எழுதி ஒரு கவரில் போட்டு சீலிட்டு ஆடிட்டர் வசம் ஒப்படைத்துள்ளேன். அதை நீ யாருக்கும் சொல்லவோ காட்டவோ கூடாது. என் தம்பி குடும்பம் அந்த வார்த்தையை உன்னிடம் சொல்லும் பட்சத்தில் நீ பாதி சொத்துக்களை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். இது நானும் எனது தம்பியும் தொழில் ஆரம்பிக்கும் போது 50 வருடங்களுக்கு முன்பாக செய்து கொண்ட சத்திய பிரமாணம். இது என்று நீ தமிழரசி வசம் சொத்துக்களை ஒப்படைக்கிறாயோ அன்றுதான் இந்த சுந்தரலிங்கம் ஆத்மா சாந்தி அடையும். இப்படிக்கு உன்னை உயிருக்குயிராக நேசிக்கும் உன் தாத்தா சுந்தரலிங்கம். அட வாங்க சகல, கவிதா ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயாச்சு போல இருக்கு. மகேஷ் வந்தான்ல, சரசு என்ன மனநிலையில் இருக்கா? வந்தான், பேசுனா. சரசுக்கு லைட்டா டவுட் தான். ஏதாவது சொல்லி சமாளி. எப்படி? பயப்படாதீங்க சகல, மகேஷ்ன்றது ஒரு காமன் நேம் தானே. அது இந்த மகேஷ், அது வேற மகேஷ்னு அப்படி ஏதாவது சொல்லி சமாளிங்க. வாழ்க்கையை வெறுத்து போச்சுப்பா. விதையே விதைச்சாச்சு, அப்புறம் மரம் வளருதேன்னு வருத்தப்பட்டா எப்படி? வளர்த்து தானே ஆகணும். இதுக்கே டயர்ட் ஆகாதீங்க. இன்னும் நிறைய பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் சமாளிக்க வேண்டியது இருக்கு. சரி, சமாளிக்கிறேன். சகல, அப்புறம் ஒரு 3 லட்ச ரூபா கேட்டிருந்தேனே. ஏண்டா, உனக்கெல்லாம் கொஞ்சமா மனசாட்சி இருக்காடா? ஹாஸ்பிட்டல்ல வச்சு வாக்குவாதம் பண்ண வேணாமன்றதுக்காக பேசாம இருந்தேன். என்னோட சம்பாத்தியம் சேமிப்பு எல்லாம் சேர்த்து 10 லட்ச ரூபா இப்பதானே கொடுத்தேன். என்கிட்ட ஏதுடா பணம்? திரும்ப பணத்தை கேட்டு டார்ச்சர் பண்ற. சகல, அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்க தான் என் காரை எடுத்துட்டு போயிட்டு டார்ச்சர் பண்றானுங்க.
இங்க பாருங்க சகல, நடக்க ஆரம்பிச்சதுல இருந்து அம்மா எனக்கு நடவண்டி பைக்குன்னு வாங்கி கொடுத்து சொகுசா வளர்த்துட்டாங்க. இப்ப எல்லாம் ரோட்ல நடந்து போக முடியாது சகல. எனக்கு கார் வேணும். உனக்கு கார் வேணும்னா சம்பாரிச்சு வாங்க, இல்ல போய் தெரு தெருவா பிச்சை எடு. என்ன சகல இது? என்னெல்லாம் பார்த்தா யாராவது பிச்சை போடுவாங்களா? பிச்சை எடுக்கிறதுலாம் அவ்வளவு ஈஸி இல்ல சகல, எடுத்து பார்த்தா தான் தெரியும். வேணும்னா இப்படி பண்ணலாம். எப்படி? கவிதா வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா நீங்க தான் என்ற ரகசியத்தை சரசு கிட்ட போட்டு உடைச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காசை கேட்க மாட்டேன். கவிதா வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா நீங்க தான் என்ற ரகசியத்தை சரசு கிட்ட போட்டு உடைச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காசை கேட்க மாட்டேன். சகல, உங்களை பத்தின ரகசியத்தெல்லாம் அப்படியே மைண்ட்ல போட்டு அமைக்க வச்சிருக்கிறதுனால தான் அதுக்கு வாடகையை உங்ககிட்ட நான் கேட்கிறேன். வாடகையா? சகல, உங்களை பத்தின ரகசியத்தெல்லாம் அப்படியே மைண்ட்ல போட்டு அடக்கி வச்சிருக்கேன்ல. இப்போ இங்க பாருங்களேன், நகையை எடுத்துட்டு போயிட்டு லாக்கர்ல வச்சோம்னா அதுக்கு டெபாசிட் வாடகை எல்லாம் கொடுக்கணும் இல்ல? அதே மாதிரி உங்களை பத்தின ரகசியத்துல அப்படியே மூலையில அடக்கி வச்சிருக்கிறதுனால தான் டெபாசிட் வாடகை பணமா ஒரு 3 லட்ச ரூபாய் கேட்கிறேன். எப்படி அப்படிலாம் யோசிக்கிறீங்க சகல? ரகசியத்தெல்லாம் அப்படியே மூலையில போட்டு அமைக்கி வச்சிருக்கிறேன்னா வெடிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்காக தான் கேட்டேன். சரி, ஓகே, வேணும்னா ரகசியத்தை வெளியே சொல்லிடுறேன். நீ வேணும்னா சமாளிச்சுக்கிறியா? இப்ப என்னதானா பண்ண சொல்ற? அப்படி வா வழிக்கு. எனக்கு ஒரு 3 லட்ச ரூபாய் வேணும். அப்புறம் சகல மனசு வந்து மேல ஏதாவது போட்டு கொடுத்தாலும் சந்தோஷம்தான். மேல போட்டு கொடுத்தா நீ சந்தோஷமா இருப்ப, இன்னும் ஒரேடியா மேல அனுப்பிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன். ஹை, சகல காலங்காத்தால காமெடி எல்லாம் பண்ணுது. காமெடி தான் சரியில்லை. என்னங்க நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான் நான் சகல கிட்ட அது க்ளோஸ் ஃப்ரெண்டு யாரோ மகேஷ்னு ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களாம். அதை பத்தி தான் விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். நைட் ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்களா? ரொம்ப டயர்டா இருக்கீங்க. சரி, நீங்க உட்காருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். நிறைய கேள்வியெல்லாம் கேட்டு அவர் டார்ச்சர் பண்ணாதீங்க. அவர் வேற க்ளோஸ் ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு ஃபீலிங்ஸ்ல இருக்காரு. என்னங்க உங்க ஃப்ரெண்ட் மகேஷ் இப்ப எப்படி இருக்காரு? மகேஷ் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸான கண்டிஷன்ல தான் இருக்கான். அது பைபாஸ் சர்ஜரி பண்ணணுமா, அதுக்கு ஒரு 3 லட்ச ரூபா பணம் செலவாகுமா. ஐயோ, பாவம், ரொம்ப ஏழை. அவன் பொண்டாட்டி என் காலை பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது என் புருஷனை காப்பாத்துங்க, எனக்கு தாலி பாக்கியம் கொடுங்கன்னு கெஞ்சினான். எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. வேற வழி இல்லாம ஏற்பாடு பண்றமான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஐயோ கடவுளே, ஒரு பொம்பளைக்கு இப்படி தாலிக்கு சோதனை வந்தா அவன் என்னதாங்க பண்ணுவா? பாவங்க, கடவுள் ஏன் தான் இப்படி சோதிக்கிறாரோ. இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்களும் மாதவனும் ஒரு தடவை காஞ்சிபுரத்துல இருந்து வரும்போது உங்க 2 பேருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நீங்க கோமா ஸ்டேஜ்ல இருந்தீங்க. நான் தனி ஆளா நின்னு என் தாலி நகை எல்லாத்தையும் வித்து தானே நான் உங்களை காப்பாத்தினேன். அப்போ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? புருஷனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா பொண்டாட்டிக்கு தாங்க கஷ்டம். பாவம் அந்த பொண்ணு. நேத்து மகேஷ் வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனானா? ஆமாங்க, நான் ஷாக் ஆயிட்டேன். இவருதான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதான் உங்களுக்கு போன் பண்ணி மகேஷ் எப்படி இருக்காருன்னு பேசிட்டு போனை வைக்கிறேன்.
அவரு நேரா வந்து நிக்கிறாரு.